திருப்பூர் பெரிய கடை வீதியில் செயல்படும் ரேஷன் கடைக்கு தலைக்கவசம் அணிந்து வந்து பொங்கல் பரிசு தொகுப்புகளை வாங்கும் அவலநிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அந்த அளவிற்கு கடை சிதலமடைந்து இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாநகராட்சியின் 50வது வார்டுக்குட்பட்ட பெரிய தோட்டம் பகுதியில் உள்ள ரேஷன் கடை மேற்கூரை இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை மாநகராட்சி நிர்வாகத்தில் மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரேஷன் கடை இயங்கி வரும் பழுதடைந்த கட்டிடத்தை புதுப்பித்து தரும்படி கூட்டுறவு அதிகாரிகளிடம் கோரிக்கை மனு வழங்கியும் இதுவரை இடிந்து விடும் நிலையில் உள்ள கட்டிடத்தை புதுப்பிக்காமல் இருப்பதால் எந்த நேரத்திலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ள கடைக்கு ரேஷன் பொருட்களை உயிர் பயத்தில் பொதுமக்கள் வாங்கி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க வரிசையில் நின்ற பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி தலைக்கவசத்துடன் வரிசையில் நின்றிருந்த காட்சிகள் வைரலாகி வருகிறது. பல முறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாத மாநகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க வந்த மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கர்ப்பிணி பெண்கள் வராங்க, வயதானவங்க வராங்க. பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க வரும் கர்ப்பிணிகள், முதியோர் என அனைவரும் பழுதடைந்த ரேஷன் கடையால் பாதிக்கப்படுவதாகவும் இந்த கடைக்கு அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான புதிய கட்டிடத்தில் ரேஷன் கடையை மாற்ற வேண்டும் அல்லது புதிய கட்டிடத்தை விரைந்து கட்டித்தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புது கடையாவது கட்டி கொடுங்கன்னா அதுக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. புது கடை ஒன்று இருக்கு பக்கத்தில், அந்த கடையை மாநகராட்சி கட்டணமாக யூஸ் பண்ணிட்டு அதை குப்பை தொட்டி நிறுத்தி வச்சிருக்காங்க. பழுதான கட்டணத்தில் பொதுமக்களை கவலை கிடத்தக்கூடிய நிலையில் நின்று இருக்கிறாங்க. பொதுமக்களையும் ஹெல்மெட்டை போட்டு விளம்பர திமுக ஆட்சியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்க ரேஷன் கடைக்கு வருகை தரும் மக்கள் தலைக்கவசத்துடன் ரேஷன் கடைக்கு வருவதே இந்த அரசின் சாதனையாக உள்ளது என சமூக ஆர்வலர்கள் விமர்சித்துள்ளனர்.